பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியா பயன்படுத்திய காமிகாசி ட்ரோன்ஸ், அதாவது ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதை ALS-50 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரக ட்ரோன், இதை அந்த ஒரு வருடம் முன்னாடி பயன்படுத்தினாங்க. பட் இப்போ நம்ம டீக்ளாசிஃபை பண்றோம். இதை ஓப்பனா இந்தியாவுடைய டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நம்மளோட டிஃபென்ஸ் பொருட்களில் தயாரிக்கக்கூடிய டாடா நிறுவனம் ஓப்பனாகவே போட்டிருக்காங்க. இது இந்தியாவிலேயே முழுவதும் உருவாக்கப்பட்டது, வீட்டால் வகையை சேர்ந்தது. வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். இது ரன்வே தேவை கிடையாது, அப்படியே டேக் ஆஃப் ஆகி திரும்ப அப்படியே லேண்ட் பண்ண முடியும். ஆல்ஃபா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட் வேர்டோட இருக்கக்கூடியது. 2.4 to 2.5 மீட்டர் நீளம், 3.8 மீட்டர் அதோடைய ரெக்கைகளுடைய அகலம், 23 kg இதோடைய பேலோட் கெப்பாசிட்டி, 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச், 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஸ்பீட், 60 நிமிஷத்துக்கும் அதிகமாக இது பறக்க முடியும். இதில் ஒரு டேங்கை தூக்கக்கூடிய அளவுக்கு 6 kg அளவுக்கான நீங்கள் வெடிகுண்டை அதில் வைக்க முடியும். ரொம்ப ரொம்ப லைட் காம்போசிட் மெட்டீரியல். இந்தியாவுடைய எல்லா டெரெயின்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது. 5 வகையான ஃப்ளைட் மோட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸ், நீங்கள் ஜஸ்ட் பட்டன் தட்டினா அது பாட்டுன்னு கிளம்பி போயிடும். செமி ஆட்டோனமஸ், அதை ஆட்டோமேட்டிக் மோடில் அனுப்பி கடைசி நேரத்தில் நீங்கள் மேனுவலாக எடுத்துகிட்டு வரலாம். லாயிட்டர், இது வானத்தில் எங்கேயாவது எதிரி உள்ள இடத்துல பறக்க விட்டு தேவைப்படும் போது கீழே இது பண்ணலாம். அட்டாக் மோடில் பயன்படுத்தலாம், கண்காணிச்சுட்டு ரிட்டர்ன் மோட்லையும் பயன்படுத்தலாம். ஆப்ரேஷன் சிந்தூரில் ALS-50 அப்படின்றது பாகிஸ்தானுடைய ஃபார்வர்ட் போஸ்ட் ரேடார் இன்ஸ்டலேஷன் மற்றும் மிசைல் சிஸ்டத்தை தாக்குறதுக்கு கிளியர் கட்டாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டி உடையது. அதாவது ஜிபிஎஸ்லாம் ஜாம் பண்ணால் கூட இதை தெளிவாக இயக்க முடியும். GNSSன்னு சொல்லக்கூடிய இந்த நேவிகேஷன் இல்லாத என்விரான்மெண்ட்லையும் இதெல்லாம் செயல்பட முடியும். இந்த அம்யூனிஷனை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்றத இப்போ டீக்ளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது இப்போ காம்பேட் டெஸ்டட் லேபிள் கிடைக்குது. ஒரு ஆயுதத்தை இப்போ சைனா காமிக்கிறாங்க, அது யுத்தத்தில் அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குது, யுத்தத்தில் அதால் நிச்சயமாக ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா அப்படின்ற கேள்விகளும். ஸோ இது ஒரு காம்பேட் டெஸ்டடாக இருக்குது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ட்ரோன், நம்மளுடைய லாய்டரிங் மினிஷன் சொல்லக்கூடிய ட்ரோன். இப்போது இந்த குறிப்பிட்ட ட்ரோன்ஸ் நம்ம ஏன் அந்த டைமில் பயன்படுத்தினது அப்போ நம்ம சொல்லலை அப்படின்னா, இதோடைய காம்பேட் கேப்பபிலிட்டி, டெஸ்டிங்கு, பின்னாடி இருக்கிற ரிசல்ட்ஸ், இது கூட யுக்தி எல்லாமே வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதோடைய ஃபர்ஸ்ட் பேட்சை டாடா நிறுவனம் டிசம்பர் 2025 ஏர்ஃபோர்ஸுக்கு டெலிவர் பண்ணாங்க. 100 ட்ரோன்கள் இது மாதிரி கொடுக்கப்பட்டது. அதை தான் நம்ம யுத்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஆப்பிரிக்கா நாடுகளாக இருக்கக்கூடிய நைஜீரியா, தென்கிழக்கு ஆசிய நாடாக இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் வளைகுடா நாடுகள், பல நாடுகளும் இந்த இடத்துல இது வேணும்னு சொல்லி ஆர்வமாக கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான், குறிப்பாக சைனாவுடைய லேட்டஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழிச்ச இந்தியாவுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ட்ரோன் அப்படின்றத பார்க்குறோம். பாரிஸ் ஏர் ஷோலையுமே இது பண்ணியிருந்தாங்க. 100% மேட் இன் இந்தியா பாட்டு. இதை எல்லாமே இந்தியாவில் தான் உருவாக்குனது. இப்போ இதோட எக்ஸ்போர்ட் ஓரியன்டாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வெர்டிக்கல் டேக் ஆஃபாக இருக்கிறதுனால எந்த விதமான உங்களுக்கு ரன்வேவும் தேவையில்லை. லடாக் பகுதியாக இருந்தாலும் சரி, அருணாச்சலாக இருந்தாலும் சரி, ஒரு குறுகிய மலைப்பகுதிகளோடு ஈஸியாக பறக்க விட முடியும். இப்போ இது ஒரு லைவ் பேட்டில் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் இப்போ இதை டாடா நிறுவனம் வெளியிடுறாங்க? கண்டிப்பாக அதோட அரசோட அனுமதியோட தான் வெளியிடுறாங்க. இது நமக்கு ஒரு மார்க்கெட்டிங். ஏன்னா இப்போ இந்த 1 year முடிஞ்சு ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளோட வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த முதல் அனிவர்சரி அப்படின்றது May 7 ஆரம்பிக்க போகுது. அப்போ இதை கரெக்டாக ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் வாய்ப்பாக அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது NASM LSR அப்படின்னு சொல்லக்கூடிய நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச். இதுவும் முழுசாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஒரு கப்பலை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் 3 வகையாக பண்ணலாம். ஒன்று, கடலுக்குள்ளே அனுப்பக்கூடிய டார்பீடோ. IRIS டேனா அப்படின்ற இந்த ஈரானிய கப்பலை அமெரிக்கா இந்த முறையை பயன்படுத்தி தான் மூழ்கடிச்சாங்க. 2வது வகை, கடல்ல இருந்து ஒரு ஏவுகணை ஏவுறது. அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கிளியராக தெரிஞ்சிடும். 3வது, வானத்திலேருந்து ஏவுறது. ஸோ வானத்திலேருந்து ஏவுறது அப்படின்றது ஒரு போர் விமானம் மூலியமாவோ இல்லை ஒரு ஹெலிகாப்டர் மூலியமாவோ.
ஸோ இப்போ ஒரு ரியல் லைஃப் சினாரியோவில் கடலில் திடீர்னு வந்து உங்களோட எதிரியோட கப்பலை நீங்கள் கண்காணித்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே அருகில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய போர்க்கால சூழலில் சொல்கிறேன் ஒரு ஹெலிகாப்டர் மூலியமா இந்த ஏவுகணையை ஃபயர் பண்ணுறது அப்படின்றது லோ காஸ்ட், ரெண்டாவது துல்லியமாக நம்மளால் இதை தாக்க முடியும். ஸோ இந்த மிசைலை தான் டிஆர்டிஓடைய ஆர்சிஏன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் சென்டர் இமாரத் இது ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க. அடானி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட கூட்டு பார்ட்னர்ஷிப்பில். டிஆர்டிஓ ப்ரொடக்ஷன் அவங்க வேலை கிடையாது, ஆராய்ச்சி உருவாக்குதல் அவங்க வேலை, அதை தயாரிக்கக்கூடிய வேலையை இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 29 2 மிசைல் நம்மளுடைய சீக்கிங் ஹெலிகாப்டரில் ஒடிசாக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியில் ஒரு டம்மி டார்கெட்டை வச்சு பயன்படுத்தி பார்த்தாங்க. துல்லியமாக அக்யூரேட்டாக தாக்கி இருக்குது. இதோடைய ரேஞ்ச் 55 கிலோமீட்டர், இதோடைய வேகம் 0.8 மேக், இதோட ஆல்டிடியூட் அப்படின்றது 50 மீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர். 50 மீட்டருக்கு மேலே கூட இதால் பறக்க முடியும் அப்படின்ற போது, அந்த லெவலில் பறக்க முடியும் அப்படின்ற போது உங்களால் ஈஸியாக அந்த கப்பலுடைய ரேடார் சிஸ்டத்தை பைபாஸ் பண்ண முடியும். இமேஜிங் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, எலக்ட்ரானிக் ஜாமிங் எல்லாம் இதை பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பகல் இரவு அப்படின்றதுல எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சேர்ந்து ஒரு முறை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நேவிகேட் பண்ணணும் எதுவுமே அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரீடார்கெட்டும் பண்ணலாம். இப்போ கிட்ட நேரத்தில் கடைசியில் இன்னொரு கப்பலை நீங்கள் தாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே பண்ணலாம். 2-வே லூப் அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப துல்லியமான ஒரு தாக்குதலை அக்யூரேட்டாக பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட சி ஈகிள் மிசைல். இந்த சி ஈகிள் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம இது பண்ணும்போது இந்த பிரிட்டிஷோட ஏவுகணைகள் 1980களில் வாங்கினது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவுடைய கடற்படைக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கப்பல் அவங்க பார்த்தாங்கன்னா உடனடியாக நம்மளுடைய விமானம் தாங்கிய போர் கப்பலில் நம்ம டெஸ்ட்ராயர்ஸ்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டரை பறக்க விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த கப்பலை துல்லியமாக தாக்கி மூழ்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்தியாவுடைய கடற்படைக்கு இப்போ கிடைச்சிருக்குது. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய MS-60 ரக நேவல் ஹெலிகாப்டர்ஸ் இது நம்ம அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணோம். இதுலேயும் இந்தியாவுடைய ஓன் விமானங்கள்லையுமே அதாவது ஹெலிகாப்டர்களில் இதை பொருத்தக்கூடிய அந்த இதையுமே இப்போ ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். 3வது அப்டேட், இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். LRASHM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் வெப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது SRன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் நேவல் வெர்ஷன். இதை ஹெலிகாப்டர் இருந்து ஃபயர் பண்ணுறோம். இந்தியாவுடைய அட்வான்ஸ் சிஸ்டம் லெபரட்டரி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணையை முதல் முறையாக அவங்க பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபேஸ் 2 டெஸ்ட் 30 ஏப்ரல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. டிஆர்டிஓடைய சேர்மன் அப்படின்றது அவர் என்ன சொன்னார், நேஷனல் செக்யூரிட்டி சப்மிட் ANI நிறுவனம் நடத்திய செக்யூரிட்டி இதில் பர்ஃபெக்ட் ஸ்கோரு அப்படின்றது இது 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை தாக்கி அளிக்கக்கூடியது. இப்போ அந்தமான் நிக்கோபாரில் இந்தியா ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். சமீபத்தில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து ஒரு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஸ்கேமா இம்மான்றதை விட ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு குறுகலான பாதையை ஈரான் ஒரு நாடு அதை கைப்பற்றி வச்சதுனால தான் இன்னைக்கு அமெரிக்காட்டிருந்து அவங்க தப்பிக்க முடிஞ்சது. அமெரிக்காவே பேச்சுவார்த்தை கூப்பிடுற அளவுக்கு இருக்கு. மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது உலகத்தோடைய 60%க்கும் அதிகமான வர்த்தகம் கிராஸ் பண்ணி போகக்கூடிய இடம். அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்லேருந்து வெறும் 200 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த புது ப்ராஜெக்ட் தான் இந்த கேம்பல் பே அப்படின்ற துறைமுகம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த அளவுக்கு 1500 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஏவுகணை கிடைச்சது அப்படின்னா சீனாவுடைய கப்பல்களை தென் சீன கடல் பகுதிகளிலேயே இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இதோடைய பீக் ஸ்பீடு மேக் 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக் 5 இதோட ஆவரேஜ் ஹைப்பர்சானிக் லைட் ஸ்பீட் அப்படின்னுவாங்க. 1500 கிலோமீட்டரோடைய இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சு 3500 கிலோமீட்டர் நம்ம கொண்டு வருவோம். இது வந்து குவாசி பேலஸ்டிக்னு சொல்லுவாங்க. பேலஸ்டிக்ன்றது கீழே இருந்து கிளம்பி ஒரு பேரபோலா, அதாவது நம்மளுடைய புவி ஈர்ப்பு விசையை விட்டு வெளியில போய் அதன் பிறகு மீண்டும் உள்ள வர்றது. அப்பதான் அந்த ஸ்பீடு வந்து கிடைக்கும். இது வந்து க்ரூயிஸ் மிசைலும் எப்படி பிரம்மோஸ் ஒரு நேவிகேட் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு போகுதோ அந்த மாதிரி மெனுவர்ஸையும் இதால் பண்ண முடியும். 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் ராக்கெட் மோட்டர் இதில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பேண்ட் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இதை ECIL இந்திய நிறுவனம் தயாரிச்சது.
ஏன் அப்படின்னு இல்லை, ரொம்ப ரெவல்யூஷனரி விஷயம் அப்படின்றது ஏன் அப்படின்னா, ரொம்ப தாழ்வா ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல பறக்கக்கூடியது. நிச்சயமா எதிரியோட ரேடார்ல இது சிக்கவே சிக்காது. அதே மாதிரி கடைசி நேரத்துல இப்ப நீங்க பிரம்மோஸோடைய டெஸ்ட் சோதனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எஸ் வடிவத்துல ஒரு 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 எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கப்பல் இடிக்கும். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது கடைசி நேரத்துல ஒரு மெனுவர் பண்ணும்போது அதை தடுக்க முடியாது. இஸ்ரேல்லே நம்ம பார்த்தோம், ஈரானுடைய அந்த மிசைல் சிஸ்டம் சில இந்த மாதிரி யுக்திகளை பண்ணும்பொழுது இஸ்ரேலால அதை தடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி மெனுவரை வந்து இது பண்ணும். ஒரே நேரத்துல ஸ்டாட்டிக் டார்கெட்டையும் இதெல்லாம் டார்கெட் பண்ண முடியும், நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய டார்கெட்டையும் இதெல்லாம் தாக்க முடியும் பார்க்குறோம். இது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ். இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான தற்காப்பு. உலகத்திலேயே 3 நாடுகள் கிட்ட தான் இந்த வகையான ஹைப்பர்சானிக் ஆன்டி க்ரூயிஸ் ஷிப் மிசைல் அப்படின்றது, ஆன்டி ஷிப் மிசைல் அப்படின்றது இருக்கு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, 3வது சைனா. ஸோ இதுல எதிரியோடைய ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ஒரு 10-12 நிமிஷம் கூட இல்லாம ஜஸ்ட் நொடிகள் 2-3 நிமிஷத்துக்குள்ள அவங்கள வந்து தாக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 முக்கியமான பேரலல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று ஹைப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைல், இது ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடியது. 2வது ப்ராஜெக்ட் விஷ்ணு, 3வது ப்ராஜெக்ட் தாவ்னி. இது வந்து பாத்தீங்கன்னா விங்டு கிளைடு வெஹிக்கிள் வகையை சேர்ந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆன்டி ஹைப்பர்சானிக் மிசைல். ஸோ ஆன்டி ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது உள்ள வரக்கூடிய இந்தியா மீது தேவைப்படக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைலை தடுக்கும் ஒரு மிக முக்கியமான ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல இதோடைய டம்மியை வந்து நம்ம ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம்ல ஜனவரி 26 ஒரு டம்மியை காமிச்சிருந்தாங்க. பட் இது இந்திய வெப்பனுக்குள்ள பயன்பாட்டுக்கு வரல. 26 அன்னைக்கு இதை உலகத்துக்கு முதல் முறையா DRDO காமிச்சாங்க. 30ஆம் தேதி ஏப்ரல் இதோட மிக முக்கியமான சோதனை அப்படின்றது முடிஞ்சிருக்கு. துல்லியமான தாக்குதல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியாவை நோக்கி 1500 கிலோமீட்டர் தொலைவில் எந்த கப்பல் உள்ள வந்தாலும் அந்த கப்பலை தாக்கி அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கவசம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தாண்டி சீனாவுடைய போர்க்கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ள நாளைக்கு வந்து ஒரு மேசிவா ஒரு பெரிய ஃபோர்ஸா ஒரு கரியர் பேட்டில் குரூப்போட உள்ள வராங்க அப்படின்னா இது நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்தியாவுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் மலாக்கா ஸ்ட்ரெயிட் கிட்ட நெருங்கி போனாங்க அப்படின்னா சைனாவை ஆல்மோஸ்ட் சுண்டே ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், இல்லை நம்ம பிலிப்பைன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய தென்சீன கடல் பகுதியாக இருக்கும், அந்த இடத்துல இந்தியாவால் தடுக்க முடியும். நல்லா கவனிச்சிங்க, இது வந்து அணு ஆயுதம் மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் வெப்பன். இது தற்காப்புக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. நம்ம தாக்குதலுக்கு நினைச்சா பயன்படுத்தலாம். பேசிக்கலா என்கிட்ட வந்துடாத, கிட்ட வந்தினா நீ 1500 கிலோமீட்டருக்கு உள்ள நீ வரணும்னு ட்ரை பண்ணினால நீ காலி அப்படின்றதா. 3500 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துட்டு போறோம். 3 நாடுகள் அமெரிக்கா, சைனா மற்றும் ரஷ்யா இவங்ககிட்ட தான் இருக்கு. இதுல அதிகமா இதை சோதிச்சு ப்ரூவ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும்தான். ஸோ எலைட் கிளப்ல ஒரு இண்டிஜினஸா நம்ம சொந்த தயாரிப்பு ஒரு ஏவுகணை இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையா இருக்கணும். ஸோ 3 முக்கியமான அப்டேட் பார்த்தோம். 3மே நாட்டோட பாதுகாப்புக்கு இன்றியமையாது. உங்க கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.